கோசலசுதா குமாரபாவ கஞ்சுகித காரணாகாரா என்பது இதற்கு மூலமான ராமாயண ஸ்லோகம். கோசலசுதா இருக்கிறாளே கௌசல்யா, அவளுக்கு மகனாக இவர் பிறந்தார் என்று. கௌசல்யா ஜனயத் ராமம் சர்வலக்ஷண சயுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாகவர்தனம். ராமாவதார சர்க்கத்திலே இருக்கிற ஸ்லோகம் இது. கௌசல்யா அஜனயதி ராமம், கௌசல்யை ராமனை ஈன்றெடுத்தாள், பிரசவித்தாள், பெற்றெடுத்தாள். எப்படிப்பட்ட ராமன்? சர்வ லட்சண சயுதம், எல்லா லட்சணங்களோடும் கூடியிருந்தான். சாமுத்திரிகா லட்சணங்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றும் கை கால் முதலிய ஒவ்வொரு அவயவமும் எவ்வளவு நிகழம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறதோ அந்த லட்சணங்களோடு கூடியிருந்தான். இதை பற்றி விவரமாக சுந்தர காண்டத்திலே மறுபடியும் ராமனுடைய அவயவ வர்ணனங்கள் எல்லாம் பண்ண போகிறார் அனுமார். இங்கே சர்வலட்சண சங்கீதம் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார். விஷ்ணோரர்த்தம், விஷ்ணுவனுடைய பகுதியாக அம்சமாக அவதரித்தான் ராமன். மகாபாகம், பெரிய சான்றோனாக இருந்தான். அதாவது ஒருவன் எப்படியாக வாழ் வேண்டும் என்ற அறநெறிக்கே நிதர்சன புருஷனாக சான்றாக வாழ்ந்தவன் ராமன். புத்திரம் ஐக்ஷ்வாகவர்தனம், ஐக்ஷ்வாகம் இருக்கிறதே இக்ஷ்வாக்கு வம்சம் என்பது, அதை வர்தனம் வளர்த்துபவனாக அந்த புத்திரன் பிறந்தான் என்று அவதார சர்க்கத்திலே ராமனை சொல்லும் பொழுது கௌசல்யா ஜனயத்ராமம் என்று கோசலசுதா குமார பகவத்தை தான் அவரும் சொல்லி இருக்கிறார். அதனாலே தேசிகனும் கோசலசுதா குமார பவ என்கிறார். அதே ராமாயணத்திலே அதே அவதார சர்க்கத்திலே பின்பொரு ஸ்லோகம். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேணா வித் தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா. வஜ்ரபாணியான இந்திரன் பிறந்த பொழுது அவனுடைய தாயாரான அதிதி எப்படி சோபித்தாளோ அதே போல கௌசல்யானவள் ராமனாலே சோபித்தாள். கௌசல்யக்கு ராமன் பிள்ளையாக பிறந்த பொழுது அந்த பிள்ளையினாலே அன்னைக்கு சோபை அதிகமாயிற்று என்று. இந்த உபமானத்திலே ராமன் இந்திரன் போலே என்றும் கௌசல்யா அதிதி போலே என்றும் தெரிகிறது. இன்னொரு ஸ்லோகம் இதே சங்கத்திலே கௌசல்யானந்தவர்தன என்று ராமனை சொல்லும் பொழுது கௌசல்யினுடைய ஆனந்தத்தை அதிகரிக்கப்பட்டவன் ராமன் என்று. கௌசல்யோடு சேர்த்து ராமரை பேசின இடங்கள் அதிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததை என்று விஸ்வாமித்திரருடைய வாக்கியம். அப்பொழுது கூட கௌசல்யின் மகனே ராமா என்று தான் கூப்பிடுகிறார். ஆக ராமனுக்கு கௌசல்யா குமார பாவம் இருக்கிறதே, கோசல சுதா குமார பாவம், அது மிகவும் முக்கியமாக ராமனுடைய அபிப்பிராயப்படியும் படுகிறது. மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே என்று பெருமாள் திருவடி ராமனுக்கு தாலேலோ பாட்டு கௌசல்யை பாடுவதாக அமைத்திருக்கிறார் ஒரு பதிகம். அதனுடைய ஆரம்பம் இது. கௌசல்யைக்கு மண்ணு புகழை ஏற்படுத்தினவனும் ராமன், அவளுடைய வயிறை மணி வயிறாக்கியவனும் ராமன். அந்த வயிறிலே ராமன் கருவில் இருந்தபடியினால்தான் அது மணி வயிறாயிற்று. ஆனால் இங்கே அப்படி சொல்லவில்லை. மண்ணு புகழ் கௌசல்யத்தன் மணி வயிறு வாய்த்தவனே என்றுதான் இருக்கிறது. மண்ணு புகழ் கொடுத்தவனே என்று இல்லை. அதனாலே நாம் இப்படி கூட அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே கௌசல்யானவள் மண்ணு புகழ் காரிதான். அவளுக்கு ஏற்கனவே வயிறானது மணி வயிறு தான். அதிலே ராமன் வாய்த்திருக்கிறான். கௌசல்யைக்கு பாகதேஜமாக வாய்த்திருக்கிறான் அவளுடைய மணி வயிற்றிலே. எப்படி சொன்னாலும் அர்த்தம் இது கோசல சுதா குமார பாவத்தை தான் வர்ணிக்கிறது. இப்பொழுது ராமனுடைய அவதார ஸ்லோகங்கள், அதாவது எந்த மாசத்திலே எந்த திதியிலே பிறந்தார் என்பதெல்லாம் இங்கே ரகுவீர கத்தியத்திலே இல்லாவிட்டாலும் கூட அவதார ஸ்லோகங்களை சேவித்தால் மங்களமானபடியினாலே வால்மீகி ராமாயணத்திலிருந்து அந்த ஸ்லோகங்களை சேவித்து விடுவோம். ததஷ்டத்வாதசே மாசே சைத்ரே நாமவிகேதிதௌ நக்ஷத்ரே நிதி தெய்வத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா பிந்துனா சக प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद् रामम्।